கட்டத்தில் மூச்சு தட்டுற மாதிரி இருந்துக்கு. அப்படி தான் சொன்னு வீசிங் வந்து செத்து போகிறோம் வழி விடுங்கண்டு அவன் முன்னுக்கு வந்து சேர்ந்தேன். அங்கே வந்து எது எடுத்தாலும் 100 ரூபா. எங்களோட கடையே மொத்தமாகவே 100 ரூபா 350 ரூபா மட்டும். அதுக்கு இடப்பட்ட விலையில தான் இருக்குது. ஸ்ரீலங்கா எங்கே போனாலும் வெடிக்க இல்லாத விலையில் எங்கள்கிட்ட சாமானிக்கு. வளமையாக நம்ம செய்கிற சமையல் வீடியோ இல்லாமல் ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருக்க போகுது உங்களுக்கு இந்த வீடியோ. என்னென்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குற ஆக்களுக்கான ஒரு வீடியோவாக இருக்கும் இது. நிறைய வகையான பொருட்கள் இருக்குது. சில்வரும் இருக்குது, அதை தாண்டி ரப்பரும் இருக்குது. இப்போ அன்றாடம் நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் என்னென்ன வீட்டுக்கு தேவையோ அந்த பொருட்களை சிறிய விலையில் வாங்கணும் என்று நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாவிதன் வழி கலாச்சார மண்டபத்தில் சொல்கிறேன் நிறைய சாமான ஆஃபர் போட்டிருக்காங்க. நாங்கள் நாவிதன் வழிக்கு போகிறதுக்கு இடம் தெரியாமல் தான் நாங்களும் ஒரு மாதிரியாக திக்குமுக்காடி போய் சேர்ந்துட்டோம். அவ்வளவு என்ன சொல்கிற கஷ்டமான ரூட் இல்லை. நாங்கள் இப்போ அப்படியே போனோங்கன்னு சொன்னால் இப்போ எங்கட ஊர்லேருந்து பழகாமல் இருந்து நாங்கள் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே இந்த மண்டூர் வழியாக அப்படியே போய் சவளக்கடை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் லெஃப்ட் எடுத்து தான் உள்ளே போனாங்க. தாண்டி நாங்கள் போக்குள்ளே மோட்டர் வெஹிக்கிள் கூட ரிப்பேர் ஆகுது. சின்ன பழுது தான், பெரிய அளவில் பழுது இல்லை. அந்த உள்ளே அந்த பியூஸ் கொஞ்சம் கலர் பிடிச்சிருந்ததால் மோட்டர் வெஹிக்கிளும் ஸ்டார்ட் நின்றது இடையில். தாண்டி செடியாக நாங்கள் அந்த லொக்கேஷனுக்கு போய் ரீச் ஆன பிறகு தான் ஸ்டார்ட் நின்றது. அப்போ பக்கத்தில் ஒரு கடை இருந்தது. அந்த கடையில் கொடுத்து ஒரு மாதிரியாக என்ன சொல்கிறோம் அந்த பீஸ் எல்லாம் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் போனாங்க. அதை தாண்டி என்னென்னு சொன்னால் நாங்கள் உள்ளே போக்குள்ளேயும் 11 மணிக்கு தான் நாங்கள் சரியாக போய் சேர்ந்ததே. நாங்கள் 11 மணி தான். அப்பையும் வந்து ஸ்டார்ட் என்ன சொல்கிறோம் அந்த கதவு திறக்கலை, உள்ளே விடலை ஒருத்தரையும் அந்த கலாச்சார மண்டபத்துக்குள்ளே. சரி, நீங்கள் வீடியோவில் பார்த்தா அவங்களுக்கு இல்லாமல் தெளிவாக விளங்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போவோம். அப்போ இந்த என்னென்ன பொருட்கள் இருக்குதுக்குள்ளே இப்போ இன்றைய இந்த நாள் அப்படி எங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அந்த இது அப்படி என்ன இருக்குது இதை பம்மாட்டம். இப்போ போகிறோம் நாங்கள் உள்ள. சரியா இல்லை பாரு பாரு உங்களை காட்டுறாமா. என்ன வாங்க போறீங்க? இல்ல வாங்க வேற அங்க போயிட்டு ஆவ நான் இருக்கேன் போயிட்டு வேற. அப்பா கரை இதெல்லாம் என்னது கண்டாங்க இதுதான் முக்கியம். அந்த மணிக்கு 1000 ரூபா. அஹலிகொட சூப்பர் சென்டர் இல்லத்தரசிகளின் பிரம்மாண்டமான ஒரு அறை இப்போது நாவிதன் வெளி பிரதேசத்தில் நடந்து கொண்டிருக்குது. இது வந்து டிசம்பர் 14 தொடங்கினது. டிசம்பர் 25 கடைசி நாள். இன்ஷால்லா 11 மணியிலேருந்து காலை 11 மணிலேருந்து நைட் 11 மணி ஆகிட்டு திறந்து. வெள்ளிக்கிழமை மட்டும் காலையில் ஈவினிங் 2 மணிக்கு திறந்து 11 மணிக்கு மூடும். இது செக்ஷன் வைஸ். இது வந்து 350 ரூபா கடை. இது ஃபுல்லாக எதை எடுத்தாலும் 350 ரூபா.
அங்கே வந்து எது எடுத்தாலும் 100 ரூபா. எங்களோட கடையே மொத்தமாகவே 100 ரூபா 350 ரூபா மட்டும். அதுக்கு இடப்பட்ட விலையில தான் இருக்குது. ஸ்ரீலங்காவில் எங்கே போனாலும் வெடிக்க இல்லாத விலையில் எங்கள்கிட்ட சாமான் இருக்குது. அப்போ உங்கள் கடையில் என்ன ஆஃபர், ஸ்பெஷல் ஆஃபர் என்ன உங்கள் கடையில்? காரம் மட்டும் தானே ஆகும்? போட்டோம் எவ்வளோ போட்டோம்? எடுக்க போடல கண்ணாடி காட்டன் ரோடாக இருக்குது. ஹெல்ப் பண்ணிட்டா அவங்களுக்கு. ஒன்று வாங்கல, என்ன வாங்குனீங்க? வாங்கிடல விளையாட்டு தம்பி கூட பார்க்கலாம். தம்பி வாங்க அவட கொடுங்க. பஞ்சர் பார்க்கணும் மொத்தம். எல்லாம் எப்படி முடியும்? கூட கேட்டு மேடம் கரெக்ட் சீக்கிரம் என்னது என்ன எடுத்துருக்காங்க சின்ன சின்ன ஆகிறது
அம்மா எவ்வளோ நீங்கள் எங்கேருந்து வரீங்க? வீரமுனியா வாய்த்துல ஜாவன வாய்த்துல கேட்டது எவ்வளவு ரெண்டு அங்க இருக்கு ஜாமா அங்க இருக்கு அந்த பக்கம் சைடுல இருக்கு அந்த பாரு இதுக்குள்ள இந்த என்ன ஐட்டங்களா உள்ள எடுத்து போறேன் உள்ள நினைக்கிற போல பில் போடுறதுக்கு எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு பாருங்க. சாமான்லாம் வாங்கினா பில் போடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படியே எல்லாம் ஒரு இருக்கிறது தானே எல்லாம் ஒரே கம்பெனி. எல்லாம் 100 ரூபாண்ணே.
எவ்வளோ வரும் அந்த விலை இது எவ்வளோ வரும்? 20 ரூபா இருக்கும். 100 ரூபா இது இந்த கடை 20 ரூபா மாட்டேங்குது. அது 100 ரூபா எல்லாம் 100 ரூபா. இதுவும் விலை கூட தானே கடையில்? எவ்வளோ ப்ரைஸ் எவ்வளோ எல்லாம் ஒரே எவ்வளோ 400 எல்லாம் 400 தானே ஒன்று எடுத்த ரெண்டா எந்த டைமில் கஸ்டமர் அதிகமாக வர டைம் எப்படி எந்த டைம் இங்கே கஸ்டமர் என்ன நைட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாகும் கூட அதிகம் வரும் மேனேஜ் பண்ணலாமல் கஷ்டமாக இருக்குல்ல நைட்டு 11 மணி தானே இப்போ எத்தனை நாள் கூட நீங்கள் இருக்கீங்க ஒரு 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும் 10ஆம் தேதி ஓ தொண்டை தண்ணி வத்தி போயிடுச்சு உனக்கு வீசிங் தானே ஒரு கட்டத்தில் மூச்சு தட்டுற மாதிரி இருந்துக்கு அப்படி தான் சொன்னு வீசிங் வந்து செத்து போகிறோம் வழி விடுங்கண்டு முன்னுக்கு வந்து சேர்ந்தேன்னா அடுத்து என்னடா ஐஸ்கிரீம் எல்லா கடையும் முன்னுக்கு வந்துருக்கு தண்ணிக்கு தான் வழி இல்லை தண்ணி ஒரு நல்லா தடிக்கு நல்ல சாமான் நல்ல விலை ஆனால் வீட்டு வந்து வரக்கூட தண்ணி போத்தலோட வந்துருந்து நல்ல சாமான் இருக்கு அது லாபம் பார்த்து எடுக்கணும் வந்தோடனே இருக்கு பாக்குறேன் கொய்யாக்கா இது கொய்யானே இப்போ சாதாரணமாக வந்துட்டு நாங்கள் ஒரு 3 நாளாக தொடர்ந்து நிற்கோம் 3 நாளாக தொடர்ந்து வியாபாரமாக பிரச்சனை இல்லை அல்ஹம்துலில்லாஹ் நல்லா பிரச்சனை எங்க போனீங்க நான் வரக்குள்ள எங்க போனீங்க பலகாமத்திலேருந்து வாரவங்கன்ட்டு சொன்னால் பெல்லாவளி ஜங்ஷனுக்கு வந்து பெல்லாவளியிலேருந்து மண்டூர் முருகன் கோயிலுக்கு போகிற ஜங்ஷனுக்கு வந்து அப்படியே வீரமனை ஜங்ஷனுக்கு வர அந்த நேர் ரோட்டில் வந்தீங்கன்னு சொன்னால் சவளக்கடை போலீஸ் ஜங்ஷன் வரும் அதிலிருந்து கிட்டங்கி பாலத்துக்கு போகிற ரோட்டுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் அப்படியும் வராட்டியும் இடையில் இருக்காது. இப்போ சம்மாந்துறையிலிருந்து வரவங்களுக்கு சவளக்கடை போலீஸ் ஜங்ஷன் தெரியும் ஆட்டோமேட்டிக்காக தெரியும் அவங்க அதுக்கு வந்து கிட்டங்கி ரோட்டுக்கு போகிறதுக்கு வந்தாலே இங்கே இந்த தெரியும்
அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கேட்டால் சொல்லுவாங்க. கேட்டாலும் சொல்லுவாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கிட்டங்கி ரோட்டுக்கு போகிற ரோட்டை ஓட்டோமேட்டிக்காக கேட்டாலே இது இருக்கிற தெரிய வரும். அந்த ரோட்டுக்கு இருக்குது அதிகமாக பார்த்து பார்த்தா ஓ இந்த இப்போ நம்ம பார்க்க அவங்களை ஓட்டோமேட்டிக்காக பார்க்க தெரியும். காலையிலே போக்குள்ளே 10 மணி இருக்கும். நாங்கள் போய் சரி 1 மணிக்கு எல்லாம் பிடிச்சது. 11 மணிக்கு போனோம். நாங்கள் 11, 10 அப்படி தான் ஓப்பன் பண்ணி இந்த வீட்டை வந்து சேர 1 மணி 1:30 ஆயிடுச்சு. சரியான டயர்ட். அப்படி தான் ஆறுதெல்லாம் ரெஸ்ட் எடுத்து போடுவேன். சாமான் என்னென்னு நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்ப்போம். பெஸ்ட்டாக இது வந்து கிச்சன் ஐட்டம் தான் எல்லாம். கிச்சன் க்ளோத் என்ன இது துடைக்கிறதுக்கு வேலையும் பயன்படுமே என்பது 350 சாமான்கள் தான் அவ்வளவுமே. இந்த பேக் ஃபுல்லாக இருக்கிற சாமான் முழுது 350 மொத்தமாக அப்படி எவ்வளோ வாங்கணும்? 6300. ஓ 6300 வேணும். அப்புறம் திரும்ப இது எடுத்து இதுக்கு வேறையா பில்லு. இது 350 தான். பேக் அவ்வளவு 100 ரூபாய்க்குரியது. தும்பு தடியெல்லாம் கட்டாயம் வீட்டை வேணும் தானே எனக்கு வேணும். இது வந்து கட்டாயம் கிச்சனுக்குள்ளே சாமான் எல்லாம் கொண்டு வைக்கிறது. ஜூஸ் ஆகும் இது வேணும். அப்படி இதில் இது வந்து இது வேணும்னு காரணம் என்னென்னா நான் இது போட்ட ஒன்றும் போட தகுது. அப்படியே சுவரில் ஒட்டி திரிக்கு பண்ணி போட்டு வேணும். இது தம்பிக்காக வேண்டுன்னு சின்ன நெயில் கட்டர் எல்லாமே இருக்குது இதில். இது வந்து கரட் துருவுறது நிறைய டிசைன் எல்லா ஷேப்லேயும் மிதிக்கின்னு போட்டு இதை எடுத்தேன். அப்புறம் பெரிய கேக் ட்ரே ஒன்று எடுக்கணுங்க. உங்கள் டேக்குன்னு இருக்கானா சின்னந்தான். இது பெரியது துகள் அப்படி எல்லாம் ஓரளவாக நம்ம வீட்டு இருக்கிறாங்க செய்கிறதுக்கு பயன்படும். இது ஒன்று எடுப்பேன். சின்னனா முட்டை ஆம்லெட் பொரிக்கிறதுக்கு. இது வந்து சின்ன பாக்ஸ் மாதிரி தோடு ஐட்டம் எல்லாம் சின்ன போட்டு வைக்கலாம். துளையாம இருக்கும் தேடுறதுக்கு ஈஸியாக இருக்குமான்னு போட்டு எடுக்கலாம். மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அப்படியே ஒவ்வொரு நாளைக்கும் கொண்டு போடலாம். இது வந்து இதை கட்டாயம் சொல்லி ஆகணும். என்னென்னா இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்காரு எங்களுக்கு ஐஸ்கிரீம் செஞ்சு காட்டுங்கன்ட்டு. அதுக்கான ரெசிபி ஒழுங்கு எனக்கு தெரியாதாலாம் போட இல்லாமல் இருந்தால் மழை ஒரு குணமாக வெயில் ஒரு குணமாக வெள்ளம் எல்லாம் இருந்தாலும் நாங்கள் இதை செய்யலாம். அவங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறால செய்யணுன்றதுக்காக இதுவும் அந்த இதுவும் இந்த ஐஸ்கிரீம் இதுவும் எடுத்து வந்து இது பெரிய கத்தி மீன் சாமான் வெட்டுறதுக்கு. அப்புறம் இது 2350 கரண்டி செட் ஒன்று எடுத்தேன். இன்னொரு கரண்டி செட் இதில் நிறைய இருந்தது. என்ன வீட்டை நிறைய கரண்டி அப்பா அத்தா எல்லாரும் கொண்டு வந்தவங்க இருந்தாலும் அவசரத்துக்கு தேடுனா ஒன்றுமே கிடைக்கிறது இல்லை. அதெல்லாம் இப்போ வேண்டிட்டு வந்து இது பயிற்சி நிறைய கிராப் ஐட்டம் எல்லாம் செய்கிறதுனா அதுக்கு அது ஜூஸ் பண்ணி போட்டு. அப்புறம் இதுவும் ஒரு கப் 350. இது ஒரு பவுல் ஒன்று. இது வந்து 100 ஐட்டம் கட்டாயம் இது தேவைப்பட்டு கொண்டு போட்டு. தும்பு தடி 3 ஒன்று 100 ரூபா. அடிக்கடி மாற்றி யூஸ் பண்ணலாம் தானே. இந்த டீஸ் ஒன்று 100 ரூபா. சரி எல்லாரும் பார்த்துட்டு எவ்வளோ நாங்கள் வாங்கின சாமான் எல்லாம் எல்லாமே வீட்டுக்கு அவசியமானது. எங்கே போனாலும் சாமான் வேண்டுறா ஜெட்ஸை கொண்டு வேண்டாம் வாரதே இல்லை. தொடர்ந்து அவங்க தான் வேண்டு. இப்போ புதுசாக அசாதாரம் வந்திக்கார் அவருக்கு வேண்டாடுங்க. அதனால் அவருக்கு இது வேண்டிட்டு வந்துட்டோம். ஜெட்ஸைக்கு ஒரு ஃபைல் பேக் கொண்டு வேணும். இது தம்பிக்கு ஜெட்ஸைக்கு ஒரு ஃபைல் பேக் கொண்டு கொடுத்துருக்கேன். எப்படி பார்த்துட்டு போயிலேருந்து என்னண்டு இதுதான் எனக்கு தேவைப்பட்ட சாமான். இன்னும் நிறைய இருக்கு. பார்க்க எடுக்கணும் போல இருக்கு. அந்தளவுக்கு நம்மகிட்ட காசு இல்லை. போனால் அள்ளலாம். இந்த அளவு விலை வருமென்னு நினைக்கலாம். ஆனால் தேவையான பொருட்கள் இந்த விலைக்கு நம்ம வேறு இடத்த எடுக்கல. நல்ல நிறைய சாமான் இருக்கு. இந்த சாவி ஐட்டம்ல இருந்து எல்லாம் இருக்குது. சனமண்டா பார்க்கலாம் குழந்தை குழந்தைகளெல்லாம் தூக்கிட்டு வருது. இதே நாங்கள் தம்பி விட்டு போட்டு ஓடுனால பதைச்சி ஓடி வந்து நாங்கள் அவர் சின்னால் தானே கொண்டு போயிடலான்னு போட்டு. ஆனால் அது குழந்தையோட எல்லாம் வந்திருந்தாங்க. இந்த சன நெருக்கடிக்குள்ளே
போகணுமான்ற மாதிரி இருந்ததான அந்த சாமானை பார்க்க போகத்தான் வேணும் போல ஆயிருக்கு. அவ்வளவு சாமான் எதை எடுக்கிறேன் எல்லாமே குவாலிட்டியான அந்த 350 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறதுல பிரயோஜனமான சாமான. அடுத்தது சிலது நம்ம பார்த்து எடுக்கிறதையும் பொறுத்து இருக்கு. இதுக்கு கொடுக்கலாமா நம்ம 350 ரூபான்னு பார்த்து எடுங்கன்னு நாங்கள் காட்டியிருக்கோம் எல்லாத்தையும். உங்களுக்கு இதுக்கு கொடுக்கலாமான்னு தோணுங்கன்னா இப்போ இதெல்லாம் நல்லது. 350 ரூபாய்க்கு நம்ம வேறு இடத்தை எடுக்கல, நல்ல கனமாகவும் இதாகவும் இருக்கு. அப்படியான சாமான் தான் நாங்கள் பார்த்து எடுத்திருக்கோம். அதை பார்த்து எடுக்கிறோம் உங்களை பொறுத்து இருக்கு. 100 ரூபாய்க்கு இங்கே வேண்டியில்லை. அதெல்லாம் பொல்லு தனியாக 100 ரூபாய் இருக்கு. அங்கேருந்து நாங்கள் கொண்டு வரையிலான்றதால நாங்கள் கொண்டு வரல. ஏன்னா நாங்கள் பைக்கில் ஒன்று, நீங்கள் ஓட்டோவிலேயே வேறு வாகனத்துலேயே ஒன்று இல்லைன்னா வழியோ வேண்டலாம். உங்களுக்கு விருப்பம் பண்ணால் போய் பாருங்க, பிடிச்சதான் எடுங்க. என்னென்னு யோசித்து நீங்களே முடிவெடுங்க. நீங்கள் போய் உங்களுக்கான இந்த வீட்டுக்கு தேவையான எல்லா உபகரணங்களும் அங்கே இருக்குது. பார்த்து உங்களுக்கு பிடிச்ச நீங்களும் வாங்கிக்கொள்ளுங்க. இது நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். அப்போ எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களை வந்து நான் உங்கள் லிங்கா. பாய்.